ஒரு மனுஷிக்கு வாக்கிங் போயிட்டு வராளே, இப்படி வாங்கி வச்சு 2 பேரும் சாப்பிட்டுட்டு இருக்கீங்க. ஃபுல்லாக திங்ஸ் எல்லாம் டம்ப் பண்ணி கிடக்குது. என் ஹஸ்பண்டும் சரி என் பொண்ணும் சரி எதை கிடச்சாலும் கொண்டாந்து டைனிங் டேபிளில் தான் வைப்பாங்க. ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஆக்சுவலி லாங் வீடியோஸ் வந்து இனிமேல் கொஞ்சம் ஃப்ரீக்வெண்ட்டாக நான் போடுறதுக்கு வந்து ட்ரை பண்ணுறேங்க. ஏன்னா போடுறேன்னு கன்ஃபார்மாக சொல்ல முடியாது. ஏன்னா ப்ரௌனி பிஸ்னஸில் வந்து கொஞ்சம் ஒர்க்கு ஹெக்டிக்காக இருக்குது. எங்களுக்கு வந்து ஹெல்ப்புக்கும் ஆள் கிடைக்காதனால நாங்களே தான் ஃபுல்லாக பண்ண வேண்டியதாக இருக்குது. ஸோ எனக்கு வீட்டையும் மேனேஜ் பண்ணிட்டு அதையும் பார்த்துட்டு குட்டியும் பார்க்குறனால வீடியோ எடிட் பண்ணலாம் டைம் கிடைக்க மாட்டேங்குது. இனிமேல் வந்து கொஞ்சம் கன்சிஸ்டண்ட்டாக போடுறதுக்கு வந்து நான் ட்ரை பண்ணுறேன். ஷார்ட்ஸ் வந்து நம்மளுக்கு டெய்லி வந்துடும். லாங் வீடியோ மட்டும் இனி ஃபோக்கஸ் பண்ண ட்ரை பண்ணுறேங்க. ஆக்சுவலாக இன்றைக்கி வந்து வீக் டே தான். ஸோ இன்றைக்கி வந்து வீடெல்லாம் ஃபுல்லாக மாப் பண்ணிட்டு பெட்ஷீட்ஸு எல்லாம் மாற்றணும். ஸோ வீடு க்ளீன் பண்ணிவிட்டு இன்றைக்கி லஞ்சு செய்ய போகிறேன். இதெல்லாம் தான் வந்து இந்த vlogல வந்து நான் காமிக்கலான்ட்டு இருக்கேன். குட்டி வந்து ஸ்கூலுக்கு போயிட்டா. அவள் வந்து மத்தியானம் ஒரு 12:30க்கு வந்துடுவாங்க. ஸ்நாக்ஸ் மட்டும் தான் கொண்டு போவாள். லஞ்சுக்கு வந்து வீட்டுக்கு வந்துடுவாள். ஸோ அவளுக்கு எதாவது ப்ரிப்பேர் பண்ணி வந்தானே ஊட்டி விட்டு தூங்க வச்சுட்டு க்ளீனிங் ஒர்க்லாம் முடிச்சிட்டோம்னா இன்றைக்கான டே வந்து கம்ப்ளீட் ஆயிரும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீ அரேஞ்ச் பண்ணி வைப்பேன், மேடம் வந்து எல்லாத்தையும் தூக்கி போட்டுருவாங்க. ஃபுல்லாக மறுபடியும் அரேஞ்ச் பண்ணி வச்சோம்னா என்ன, டிவி பார்க்குறக்கு ஏதாவது பேப்பரை வந்து கிழிச்சு போட்டு, இங்கே பாருங்கள் போன வருஷம் புக்குங்க இதெல்லாம் வந்து எடுத்து கிழிச்சு பேப்பரை அப்புறம் க்ளூ எடுத்து ஒட்டி ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டே இருப்பாள். நானும் சரி க்ரியேட்டிவிட்டி வளரட்டும் அப்படின்னு சொல்லி விட்டுருவேன். டேபிள் மேலே ஃபுல்லாக திங்ஸ் எல்லாம் டம்ப் பண்ணி கிடக்குது. என் ஹஸ்பண்டும் சரி என் பொண்ணும் சரி எதை கிடச்சாலும் கொண்டாந்து டைனிங் டேபிளில் தான் வைப்பாங்க. எனக்கு வந்து டைனிங் டேபிளில் ஏதாவது திங்ஸ் வைக்கிறதே பிடிக்காது. இதெல்லாமே அரேஞ்ச் பண்ணிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ வீடு வந்து அலங்கோலமாக இருக்குது. இதை வந்து நம்ம லஞ்ச்லாம் செஞ்சுட்டு அப்புறம் எல்லாம் க்ளீன் பண்ணலாம். மிஷினில் இருக்க ட்ரெஸ்லாம் வந்து போய் டெரேஸில் வந்து போட்டு வந்துட்டேங்க. ஸோ ட்ரை ஆகட்டும்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் லஞ்சு செய்யலான்ட்டு இன்றைக்கி பச்சைப்பருப்பு குழம்பு, முட்டைக்கோஸ் பொரியல், அப்புறம் ரைஸ் தான். லஞ்சு செஞ்சு முடிச்சிட்டோம்னா நம்ம அதுக்கப்புறம் வேலையை நம்ம பாட்டுக்கு பார்த்துட்ருக்கலாம். இல்லைன்னா மாப் பண்ணிகிட்டு இருந்தோம்னா ஐயோ லஞ்சு செய்யணுமேன்ட்டு அவசரமாக செய்யணும். ஸோ ஃபஸ்ட்டு லஞ்ச் வேலையெல்லாம் முடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் தான் மாப் பண்ணவே ஆரம்பிச்சிட்டேங்க. ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து ஜாப் போயிட்டு இருந்தப்போ வீட்டில் இருந்தால் நல்லாயிருக்கும், ரெஸ்ட்டாக இருக்கும்னு யோசித்தேன், ஒர்க்கு ஹெக்டிக்காக இருக்கப்போ. ஆனால் இப்போ வீட்டில் இருக்கிறப்ப தான் தெரியுது இதுக்கு ஜாபே எவ்வளவோ பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா காலையில் ஆரம்பித்தோம்னா நைட்டு வரைக்கும் ஏதாவது ஒரு வேலை இருந்துக்கிட்டே இருக்குங்க. அப்புறம் மாப்பிங்க, வீக்லி ஒன்ஸ் மாப்பிங்க, பாத்ரூம் க்ளீனிங்கு. எங்கள் வீட்டில் வந்து நாங்கள் மெய்டெல்லாம் எதுவும் வைக்கல. ஏன்னா எனக்கு வந்து ஒரு ஓசிடி மாதிரிங்க, க்ளீனாக இருக்கணும் ஒர்க் எல்லாமே, இல்லைனா வந்து எனக்கு ஒத்து வராது. ஸோ நானே தான் எல்லா ஒர்க்கும் செஞ்சுக்குவேன். மாப் பண்ணுறது, பாத்திரம் விளக்குறது எல்லாத்துக்குமே வந்து நானே பண்ணிடுவேன். ஃபஸ்ட்டு ஒரு ஆள் போட்டிருந்தோம் மாப்பிங்க்கு மட்டும். பட் எனக்கு வந்து சாட்டிஸ்ஃபைடாக இல்லை. அவங்க வந்து ஒரு 4-5 வீட்டுக்கு போகிறாங்களா, அவங்களையும் தப்பு சொல்ல முடியாது. ஸோ வந்து ஒரு 5 நிமிஷத்தில் டக்குன்னு ஃபுல் வீடியோ வலிச்சிட்டு போயிடுவாங்க. பார்த்தோம்னா அந்த டஸ்ட்டெல்லாம் அப்படியே இருக்கும். ஸோ அதனால் ஆளே செட் ஆகலை. நான் அதனால் இப்போ நானே பண்ணிக்கிறது. ஏன்னா நம்ம வீக்லி ஒன்ஸ் தான் நான் மாப் பண்ணுவேன், பெருசாக டஸ்ட்டு வராது. ஸோ அதனால் நானே இப்படியே பண்ணிக்கிறது. உங்கள் வீட்டில் நீங்கள் பண்ணுவீங்களா இல்லை மெய்டு வச்சுருக்கீங்களான்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்ன பண்ணுறீங்க 2 பேரும்? ஒரு மனுஷிக்கு வாக்கிங் போயிட்டு வராளே, இப்படி வாங்கி வச்சு 2 பேரும் சாப்பிட்டுட்டு இருக்கீங்க. எடுத்தாங்க குழந்தைக்கு உட்காந்து சாப்பிடுறீங்க. அப்ப நீங்களும் சாப்பிடக்கூடாது. டின்னர்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு கிச்சன் க்ளீனிங் தான் போயிட்டுருக்குங்க. மாடிக்கு வந்து நான் வாக்கிங் போயிருந்தேங்க ஈவினிங்கு. ஸோ நான் வாக்கிங் போயிட்டு ரிட்டன் வந்து பார்க்குறப்ப இவர் என் ஹஸ்பண்ட் வந்து ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுட்டு இருந்திருக்காரு. ஆக்சுவலாக நான் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டா திட்டுவேன்னு சொல்லிட்டு, வெயிட் கெயின் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு நான் மாடிக்கு போகிற டைமாக வந்து வாக்கிங் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுக்கிறது. எனக்கு வந்து பார்க்குறப்ப அந்த குப்பையுமே கொண்டு போய் கீழே போட்டுருவார். எனக்கு தெரியவே தெரியாது. இன்றைக்கி வந்து வசமாக மாட்டிக்கிட்டாங்க. நான் கொஞ்சம் நேரத்துலேயே வந்துட்டேன், பாதியிலே வந்துட்டேன்னா. ஸோ அந்த தான் நீங்கள் வந்து அந்த ப்ரீவியஸ் வீடியோவில் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கிச்சன் ஃபுல்லாக க்ளீன் பண்ணியாச்சுங்க. அடுப்புலேருந்து எல்லாமே தொடச்சாச்சு. எனக்கு எப்பயுமே வந்து நைட்டு வந்து கிச்சனை க்ளீன் பண்ணால் தான் தூக்கமே வரும். இல்லைன்னா காலையில் எந்திரிச்சு வந்து க்ளீன் பண்ணுறதுனா ஒரு மாதிரி டயர்டாக இருக்கும். சிங்க்கும் பார்த்திங்கன்னா கழுவியாச்சு. எப்பயுமே நைட்டு வந்து இது ரொட்டீனாக டெய்லி பண்ணிடுவேன்.
ஃபுல்லாக க்ளீன் பண்ணி வச்சுட்டு தான் படுக்க போவாங்க. இன்கேஸ் ரொம்ப உடம்பு முடியலைன்னா மட்டும்தான் வந்து அடுத்த நாள் செய்வேன். இல்லைன்னா அந்த அன்றைக்கே முடிஞ்ச அளவுக்கு எல்லாமே க்ளீன் பண்ணி வச்சுருவேன். அப்போ தான் காலையில் ரெஃப்ரெஷிங்காக இருக்கும் வந்து குக் பண்ணுறது. என்ன அது பண்ணிகிட்ருக்க? இங்கே காமிங்க எழுதுறேன்னா கிட்டவா வீடியோவில் தெரியாதது OH8ST அப்படின்னா சும்மா அவளாம் ஏதோ ஒன்று எழுதிட்டு இருக்கா. கையில் எதுக்கு பேண்டு? காமி இங்க வா. எதுக்குங்க கையில் பேண்டு போட்டிருக்கீங்க? சும்மா ஸ்டைலா? ஐயோ சாமி, இது போட்ட சீன் இருக்கே. இவங்க தான் ஸ்டூடெண்ட்ஸா? Ma'am, what are you doing, ma'am? I'm teaching is 4. So, huh? I'm teaching this 4. Oh, you are teaching this for only 3 people are there. 5 people is absent. Oh, okay. He have to do color. He have to big letter ABCD. He has to big letter. அவங்க ஸ்கூலில் மேம் என்னெல்லாம் பண்ணுவாங்களோ அதை அப்படியே ரிப்ளிகேட் பண்ணி பண்ணிகிட்டு இருப்பா. அதுவும் ஏதாவது டான்ஸ் ஆடி காமிக்கிறியா? ஆ பிஸியா? ஓகே பாய். இப்போ பார்த்தீங்கன்னா நைட்டு 11:30 ஆயிடுச்சு. ஒரு வழியாக எல்லா ஒர்க்கும் முடிஞ்சது. வீடு ஃபுல்லாக மாப் பண்ணிட்டு கிச்சனும் எல்லாம் க்ளீன் பண்ணியாச்சுங்க. ஸோ இனி போய் தூங்க வேண்டியது தான். இன்றைக்கி ப்ரௌனி ஆர்டர்ஸ் இல்லாதனால கொஞ்சம் ரிலாக்ஸாக போச்சு டே வந்து. மறுபடியும் நாளைக்கு வந்து ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.